இங்க பாருங்க எவ்வளவு மேகம் அழகா இருக்கு. இங்கதாங்க நான் வெங்காயம் அரைக்கிறோம். இங்க பாருங்க நான் வெங்காயம் அரைஞ்சிருக்கிறேன். இதாங்க எலுச்சம்பழம், இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. எங்க எங்க அம்மா பாருங்க டக்குனு டக்குன்னு எவ்வளவு நைஸா அரைக்கிறாங்க பாருங்க. நான் நான் என்னமோ போயிட்டு இப்ப நான் வெங்காயம் சேர்த்துக்கங்க. எல்லா வீட்லயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாம் அரைகிறாங்க. நான் இப்ப எவ்வளவு கிளீனா அலைஞ்சிட்டு இருக்கிறேங்க. இங்க பாருங்க எல்லாம் சுத்தமா இருக்கு. எங்க அனுசி அக்கா கிளீன் பண்ணி எடுத்துக்காங்க பாருங்க. அதுவும் தமா தண்ணி. இந்த டுபாகூர் பையன் வேற ஸ்டைல கட்டிட்டாங்க நைஸ்ல. இவரு டுபாகூர் பையனை எப்படி ஸ்டைல கட்டிக்க டுபாகூர் இவங்க பாருங்க. நான் வெங்காயம் எல்லாரும் உட்காந்து அறிவிடுவாங்க. வெங்காயம் எல்லாம் அறிகிறோம். இங்க பாருங்க வித்யா அக்கா கமல் அண்ணா நாங்கெல்லாம் பண்றோம் பாருங்க. இந்த அக்கா ஏதோ ஆட்டி போலான்னு இருக்குது. எனக்கு தெரியல. நான் உட்காந்து இருக்கேன். நான் அறிய உட்காந்துருக்கேன். என் ஃப்ரெண்ட் அங்க இருந்தா பார்த்தா காவடியா இருக்கலங்க. இங்க பாருங்க ஆர்த்தி அக்கா, ரஞ்சீவு, நானு அப்ப இஞ்சி தட்டுறாங்க பாருங்க. பாறை கிளீன் பண்ணி இதாங்க எங்க அக்கா இஞ்சி தட்டுறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு இஞ்சி கஷ்டப்பட்டு தட்டி இருக்காங்க. இந்த அக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்க மூஞ்சியே காட்டல. இப்ப அடுப்பு பத்த வைக்கிறாங்க. அடுப்பு பத்த வச்சாச்சுங்க. இப்ப நம்ம நம்மளுக்கு தான் நல்ல போலாம் வாங்க எப்படி போலான்னு பாக்கலாம். இங்க பாருங்க நாங்க இப்ப பானை வச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் ஊற்ற போறோங்க. நிறைய எண்ணெய் ஊற்ற கடையில எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எண்ணெய் நிறைய எண்ணெய் போட்டோம். மிளகா போட்டோங்க. நல்லா வணங்குது பாருங்க. பாத்தீங்களா எனக்கு சாப்பிடணும். இஞ்சி போட்டாங்க பாருங்க. இஞ்சி எவ்வளவு நைஸா ஆட்டை வச்சு சாப்பிடும். அதுனா இங்க பாத்தீங்களா எதுக்குன்னா ஏன் நாங்க சொன்னது இந்த அரிசி அக்கா அவங்க வீட்டுல இருந்து தேங்காய் எடுத்து வந்துட்டாங்க. இங்க வெங்காயம் பாருங்க. எங்க அண்ணா பாருங்க கலக்குன்னு கலக்குறாங்க. இப்ப பாருங்க எல்லாரும் கூட்டம் விடுறாங்க. சாப்பிட எடுத்துட்டு வந்துருக்காங்க பாரு. இப்ப எல்லாம் போட்டாச்சு. வச்சிருக்கோம். இப்ப எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. நெருப்பு அவ்வளவு அழகா ஸ்வீட்டா பாத்தீங்களா. எதுக்கு தெரியுமா நாங்க மண் வச்சிருக்கோம். அரிசியாக்க வீட்டை கழுவ முடியாதாங்க. அதனால ஈர மண் எடுத்து தடவி இருக்காங்க. இங்க பாருங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாருங்க வெட்டியா சும்மா உட்காந்து இருக்கேன் வேலை செஞ்சுட்டு. இங்க பாருங்க எவ்வளவு அடுப்புல தக்காளி போட்டாங்க. இங்க பாருங்க நல்லா உணக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. இப்ப எங்க கமல் மாமா அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு மாமா நைஸா நாங்க அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஆட்டை பஸ் சாவலாம் இருக்காங்க பாருங்க. அடுப்புலாம் பத்திட்டு இருக்கிறோம் பாருங்க. 2 பேரு சுட்டு போதுங்க காலை அவங்களுக்கு. அதெல்லாம் நாங்க கொஞ்சம் தள்ளி தாங்க பண்றோம். தண்ணி எல்லாம் இட்டு பாத்தீங்களா. இங்கதாங்க நான் அறிஞ்ச இடம். பாருங்க எவ்வளவு அழகு ஸ்வீட்டா இருக்குது பாத்தீங்களா. பார்க்கும் போதே சாப்பாடு போல இருக்குல்லங்க. இதெல்லாம் எப்படி வேப்ப மரம் இங்கதாங்க பாறைக்காட்டுக்கு வந்துருக்கு. நான் என்னமோ இப்படி பண்ணிட்டு இருக்கிறேங்க. எல்லா மரமும் காஞ்சிச்சு. வேப்ப மரம் மட்டும் சுத்தி இருக்கலங்க. இது எங்க பாறைக்காட்டுக்கு வந்துருக்காங்க. சுத்தி எங்க வீடு இருக்குதுங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு. ஏன்னாங்க வேப்ப மரம் மட்டும் சாமிங்க. அதனால உங்க வீட்டுக்குலாம் தேவைங்க. அதுக்காண்டி தாங்க நம்ம வேப்ப நட்டு வச்சு பாருங்க. தண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஒரே ஹாப்பியா இருக்குங்க எங்களுக்கு. பாருங்க எங்க அம்மா ஏதோ ஒண்ணு எடுத்து போறாங்க. நாங்க பிரியாணி மசாலாங்க இல்ல பிரியாணி பேஸ்ட்டுங்க. இப்ப போட்டாங்க. நல்லா வளர்க்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டாஞ்சோறாங்க முதல் இப்பதாங்க சேர்ந்திருக்கேன். கூட்டாஞ்சோறு எப்படிதான் செய்வாங்கன்னு தெரியலங்க. அதுவும் நிறைய பேர் சொல்லாங்க. ஆளுக்கு ஒரு கஞ்சி வாங்கி கிண்டு கலக்கு மாதிரி கலக்குறாங்க. இங்க பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்குது பாருங்க கிண்டிட்டே இருக்கிறாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குது. எங்கம்மா பாருங்க தண்ணி ஊத்துறேன். தண்ணிய மாட்டுக்கு நாத்தி விடுற சேர்த்து அரிசி போட்டுறாங்க எங்க அம்மா. அவங்க கழனி தண்ணி கொட்டியாச்சுங்க. அப்புறம் இங்க பாருங்க யாராச்சும் ஒரு சொம்பு ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா. அதுவும் ஆட்டை போட்டு தண்ணி எடுத்து ஊத்துறாங்க பாத்தீங்களா. பாருங்க ஊத்திடுறாங்க. அளவுக்கு தேவையான அளவுக்கு அவங்க பார்த்து ஊத்துறாங்க. இது கூட தெரியாதாங்க உங்களுக்கு.
இப்ப வந்து இந்த இந்த அரிசி அக்கா வந்து வடங்களையா வழங்கிச்சான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் எப்படா ரெடி ஆகும்? அனுச்சி அக்கா வேற ஓப்பன் பண்ணி வந்துச்சு வேகலான்னு பாக்குறாங்க. இவ்வளவு பேர் சேர்ந்து கிண்டுறாங்கங்க. எனக்கு வேற அப்ப இப்ப வந்து பாருங்க அரிசி யாரோ வார்த்தை போறாங்க. இங்க பாருங்க இதாங்க நான் சாப்பிடுற இடம். இங்க பாருங்க நான் வெங்காயம் சாப்பிடுறது. யாரோ ஒருத்தவங்க மாதிரி சாலமா தூங்குறாங்க பாருங்க. சால் அந்த மாதிரி சால் அதான் எங்க அண்ணன். பாருங்க மூடி வச்சிருக்கிறோம். இந்த கார எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்குங்க. அதனால வந்து நாங்க நோண்ட விடுவோம். இப்போ வந்து நாங்க அடுப்பு பத்தி வச்சு இப்போ வந்து நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. பாத்தீங்களா இது இப்போ இந்த அக்கா மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பாருட்டே இருக்குங்க. இந்த அக்கா பாத்தீங்களா நான் சொன்ன மீன் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து நாங்க வேலை செஞ்சு டயர்டா இருக்குன்னு ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க எரிச்சம்பளத்தை. இங்க பாருங்க நாய் வருது டயர்டா இருக்குன்னு. இங்க பாருங்க மாமா எல்லாம் இலை கொண்டு வர்றாங்க எங்க வண்டியில. இங்க பாருங்க எப்படி வர்றாங்க. இங்க பாருங்க நான் நாய் கொஞ்சம் இருக்கேன். இதான் வேண்டாங்க வெற்றி. இங்க பாருங்க நான் ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன்னு. இவன் நான் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அப்பா ஏன் எங்க அண்ணா நாய் அடிக்கிறாங்கன்னா அது பாட்டுக்கு நான் கம்முந்தாங்க. வித்தியாக்க ஜூஸ் வரேன். இங்க பாருங்க வேகுது. சாப்பாடு ரெடியா போதுங்க. ஆனா எல்லாரும் கிண்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்ப வந்து சாப்பாடு கொஞ்ச நேரத்துல ரெடியாக போகுதுங்க. இப்ப வந்து பாருங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நாங்க நெருப்பு மேல வச்சுக்கோம். நெருப்பு வந்துச்சு 9 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து இலை போடுறாங்க ஃபேமிலி எல்லாம். எங்க மாமா இப்ப வந்து மலைச்சால மாதிரி தடித்து வைக்கிறாங்க. இங்க பாருங்க எங்க மாமா. இப்ப வந்து எங்க அம்மா வந்து எல்லா இலைக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து அதான் வச்சு முடிச்சாச்சுங்க. வச்சு முடிச்ச போறாங்கள். கூட்டாஞ்சோறு எதுக்கு ஆக்குறோம்னு தெரியுமாங்க? எதுக்கு தெரியுமா ஆக்குறோம்? மழை வருதுக்காண்டி ஆக்குறோம். எல்லாரும் வெயில அதிகமா இருக்கானுங்க. ஆனா கூட்டாஞ்சோறு ஆக்கி